ஆளுநர் அனுப்பி வைக்கும் மசோதாக்கள் தொடர்பாக குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் நகலில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாமதம் ஏற்படும் பட்சத்தில் மாநிலங்களுக்கு குடியரசுத் தலைவர் தரப்பில் உரிய காரணம் தெரிவிக்கப்பட வேண்டும் எனவும், குடியரசுத் தலைவர் நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் மாநில அரசுகள் ரிட் மனுக்களை தாக்கல் செய்யலாம் எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் காவ்யா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். காவ்யா, வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. ஆளுநர் அனுப்பி வைக்கும் மசோதாக்கள் தொடர்பாக குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. முன்னதாக ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் அதிரடியாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியது. இதையடுத்து இந்த 10 மசோதாக்களும் தொடர்ந்து சட்டமானதாக இன்று தமிழ்நாடு அரசு அரசிதழில் தகவல் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கின் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் நகலானது வெளியாகி இருக்கிறது. அந்த நகலில் பல்வேறு தகவல்கள் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நகலில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்களின்படி தொடர்ந்து ஒதுக்கப்பட்ட மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதாவது அரசியலமைப்பு பிரிவு 200 கீழ் மசோதாக்கள் மீது ஆளுநரின் நடவடிக்கைகளுக்கான காலக்கெடுவையும் தற்போது உச்சநீதிமன்றம் நிர்ணயித்திருக்கிறது. நீதிபதி ஜே.பி. பர்திவாலா மற்றும் நீதிபதி மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வின் தீர்ப்பின் பத்தி 391 ஆளுநரால் பரிசீலனைக்காக ஒதுக்கப்பட்ட மசோதாக்கள் மீது அத்தகைய பரிந்துரை பெறப்பட்ட தேதியிலிருந்து 3 மாதங்களுக்குள் குடியரசுத் தலைவர் முடிவெடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலக்கெடுவை தாண்டி ஏதேனும் தாமதம் ஏற்படும் பட்சத்தில் பொருத்தமான காரணங்களை பதிவு செய்து சம்பந்தப்பட்ட மாநிலத்திற்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. மாநிலங்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு பதில்களை வழங்குவதன் மூலம் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மத்திய அரசு அளிக்கும் பரிந்துரைகளை விரைவாக கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும் குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. தொடர்ந்து காலக்கெடுவுக்குள் குறிப்பிட்ட அந்த 3 மாத காலக்கெடுவுக்குள் குடியரசுத் தலைவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனில் மாநிலங்கள் குடியரசுத் தலைவருக்கு எதிராக மனு தாக்கல் செய்ய உரிமை உண்டு எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அரசியலமைப்பு பிரிவு 201 கீழ் ஒப்புதலுக்காக ஒரு மசோதா அவரிடம் சமர்ப்பிக்கப்படும் போது முடிவெடுப்பதில் குடியரசுத் தலைவர் செயலற்ற தன்மையை காட்டினால் அத்தகைய நடவடிக்கை இந்த தீர்ப்பின் பத்தி 391 எங்களால் பரிந்துரைக்கப்பட்டுள்ள காலக்கெடுவை மீறினால் இந்த நீதிமன்றத்திடமிருந்து மனுவை மாநில அரசு கோரலாம் எனவும், அதாவது ரிட் மனு தாக்கல் செய்ய மாநில அரசுக்கு உரிமை உள்ளது எனவும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. ஆளுநரை போலவே குடியரசுத் தலைவரும் கூட மசோதாக்களை காலவரையின்றி முடிவெடுப்பதன் மூலம் முழுமையான வீட்டோவை பயன்படுத்த முடியாது எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து காரணங்கள் எதுவும் இல்லாமல் எந்த ஒரு தாமதமும் இன்றி 3 மாதங்களுக்குள் குடியரசுத் தலைவர் தொடர்ந்து அந்த மசோதாக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது ஒப்புதலோ அல்லது ஒப்புதல் இல்லையோ என்பது தொடர்பான முடிவை உடனடியாக எடுக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. குடியரசுத் தலைவர் நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் மாநில அரசுகளுக்கு இதனை எதிர்த்து போராடுவதற்கான உரிமை உள்ளது எனவும் உச்சநீதிமன்றம் தற்போது தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி காவியா.